பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டிலே இன்றைக்கு வேர்வை உழைத்த மக்கள் ஐக்கிய பெருமக்கள் இன்றைக்கு அந்த இடத்தை வாங்கிட்டு அதை கட்டிக்காவது அவ்வளவு சிரமம் அல்ல. எத்தனை பேர் அதை கபலீகரம் செய்ய நினைத்தார்கள். ஆனால் அவற்றை எல்லாம் தாண்டி அந்த இடத்தை இடம் பாதுகாப்பாக வைத்து இருக்கின்றான் சொன்னால் அந்த வேர்வை சுற்றி உடைந்த அந்த இடத்தை தமிழர்களுக்காக வாங்கி தந்தார்களே அவர்கள் பொற்பாதங்களுக்கு எட்டில் படாத சொல்லுகின்றேன். மிக விரைவில் இந்த கட்டணம் ஏற்படுத்தப்பட்ட உடனே ஐயா அவர்கள் தெரிஞ்சேன் ஐயா அவர்கள் கூறியது போல 17 மாவட்டங்கள் கர்நாடக மாநிலத்திலே அமைப்பு அந்த அமைப்புகளோடு ஐயாவிற்கு துணையோடும் முத்துமணி ஐயா துணையோடும் மற்ற இருக்கின்ற அமைப்பை சார்ந்தவர்களின் துணையோடு எல்லா மாவட்டங்களுக்கு சென்று எல்லா மாவட்ட தமிழ் அமைப்புகளையும் சந்தித்து எல்லா பகுதிகளிலும் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி, ஏனென்றால் இது மாநிலம் சார்ந்த தமிழ் மக்களுடைய நலன் பிரச்சனை. இது வெறும் பெங்களூர் என்று எடுத்துக்கொண்டு நம்மை முறுக்கிக் கொள்ளக்கூடாது. ஒட்டுமொத்தமான கர்நாடக தமிழர்களின் பிரச்சனையாக இதை எடுத்து ஒட்டுமொத்தமாக எல்லா பகுதிகளிலும் சுற்றுப்பயணம் செய்து அதன் பேரிலே எல்லா பகுதியும் நாம் விடைகளை அமைத்து பெங்களூரில் உள்ள தமிழ் முக்கிய பொருட்களை நாமும் நேரடியாக சந்தித்து இது ஒரு பொது அழைப்பு. இதை யாருக்கு ஆர்வம் என்பதை பார்ப்பதற்காக மட்டும்தான் யார் மேம்படி இருக்கிறது, யார் எதை வைத்து பயன்படுத்தலாம், எப்படி அந்த ஆர்வம் இருக்கிறது. இதுல ஒன்று, இங்கே எந்த கட்சி வேறுபாடு கிடையாது. யார் எந்த கட்சி வேண்டுமானாலும் போங்க, யார் எந்த நடிகருடைய ரசிகனாக வந்து போங்கள், யார் எந்த அமைப்பை சார்ந்தவர்களாக இருந்து போங்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் என்ற உணர்வோடு மட்டும் நீங்கள் வாருங்கள். நீங்க எப்படி இருந்தாலும் எங்கே இருந்தாலும் தமிழர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம், என்னுடைய வேண்டுகோளை நான் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து செய்து கொண்டு வருவோம். தமிழர்களுக்கு என்னென்ன சில பிரச்சனைகள் அது இதெல்லாம் திட்டத்தை செய்யறாங்க, அதை இன்னும் விரிவுபடுத்த. ஆனால் ஒன்றை பண்ணி சொல்லுகிறேன், மிக விரைவிலே கர்நாடக ஒட்டுமொத்த கர்நாடக தமிழர்களை லட்சக்கணக்கான தமிழர்களை ஒன்று திரட்டி பேலஸ் மைதானத்தில் அரண்மனை மைதானத்தில் மிகப்பெரிய மாநாடை நாம் இந்த மாநாடு முழு ஒத்துழைப்பு தேவை. இந்த மாநாடு நாம் நடத்தி காட்டினால்தான் நம்மை ஒவ்வொரு மதத்தை நம்முடைய தமிழர்கள் ஒற்றுமையை இந்த மண் உணர், இந்த மண் சார்ந்த அரசியல்வாதிகள் உணர்வார்கள். அப்பொழுதுதான் தமிழருக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். ஆகவே விரைவிலே நாம் ஒரு கர்நாடக மாநில தமிழர்கள் ஒற்றுமை மாநாட்டை நாம் கூட்டுவோம் என்பதை தெரிவித்து, முதற்கட்டமாக நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்து நீங்கள் இந்த நேரம் வரை அமைதி காக்குவதற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்து விடைபெறுகிறேன்.